ஒரு கேண்டில் ஸ்டிக் பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் அதை சரியாக படிக்க தெரிஞ்சா அது மார்க்கெட்டில் நடந்த ஒரு முழு கதையவே சொல்லும். லாஸ்ட் சாப்டரில் ஒரு கேண்டிலுக்குள்ள என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு பார்த்தோம். ஆனால் ஸ்க்ரீனில் நம்ம நம்பர்ஸை பார்க்க மாட்டோம். நம்ம பார்க்கறது ஒரு கேண்டில் ஸ்டிக். அப்படின்னா ஓஹெச்எல்சி எப்படி இந்த கேண்டில் ஸ்டிக்காக மாறுது, அதுதான் இந்த சாப்டர். ஒரு கேண்டில் ஸ்டிக்கில் மிக முக்கியமான பகுதி பாடி. இந்த பாடி ஒரே 2 ப்ரைஸில் மட்டும்தான் உருவாகுது, ஓப்பன் மற்றும் க்ளோஸ். ஹை இல்லை, லோ இல்லை, ஓப்பன் மற்றும் க்ளோஸ். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு ஸ்டாக் 100 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகுது. அதுக்கு பின்னாடி ப்ரைஸ் மேலே போகுது, கீழே விழுது, மீண்டும் மேலே போகுது, ட்ரேடிங் முடியும் போது 105 க்ளோஸ் ஆகுது. இந்த 2 ப்ரைஸ்க்கும் நடுவில் இருக்கிற பகுதி தான் இந்த பாடி. இன்னொரு எக்ஸாம்பிள், அதே ஸ்டாக் 100 ஓப்பன் ஆகுது, ட்ரேடிங் முழுசும் பல இடங்களுக்கு போகுது, ஆனால் முடிவில் 96 க்ளோஸ் ஆகுது. இப்போவும் ஓப்பனுக்கும் க்ளோஸுக்கும் நடுவில் இருக்கிற பகுதி தான் பாடி. கவனிங்க, பாடிங்கிறது ப்ரைஸ் எவ்வளோ தூரம் பயணம் செஞ்சதுங்கிறது மட்டும் இல்லை, ட்ரேடிங் முடியும் போது ஓப்பன்ல இருந்து க்ளோஸ் வர மார்க்கெட் எங்கே முடிஞ்சது அதை தான் காட்டுது. அதனால தான் ஒரு கேண்டில் ஸ்டிக்கோட மிக முக்கியமான தகவல் பாடியில தான் இருக்குது. இப்போ பாடி எப்படி வச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த கேள்வி, கிரீன் கேண்டில், ரெட் கேண்டில், இந்த 2 கலர்களுக்கும் என்ன வித்தியாசம்? இதுக்கான ஆன்சர் ரொம்ப சுலபம். க்ளோஸ். ஓப்பனோட க்ளோஸ் மேலே அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த கேண்டில் கிரீன் கேண்டில். க்ளோஸ் ஓப்பனோட கீழே இருந்தது அப்படின்னா அந்த கேண்டில் ரெட் கேண்டில். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். கிரீன் கேண்டிலுக்கும் ரெட் கேண்டிலுக்கும் அடிப்படையான வித்தியாசம் கலர் மட்டும்தான். ரூல் மாறுறதில்ல, ஓப்பன் க்ளோஸ். இந்த 2 ப்ரைஸோட ரிலேஷன்ஷிப் பாடியையும் கலர்லையும் முடிவு செய்யுது. அதனால தான் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் கலரை மட்டும் பார்க்க மாட்டாரு, அந்த கலர் எதனால உருவாச்சுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்குவாரு. இங்கே தான் பெரும்பாலான பிகினர்ஸ் முதல் தவற செய்கிறாங்க. கிரீன் கேண்டில் பார்த்த உடனே பை, ரெட் கேண்டில் பார்த்த உடனே செல். ஆனால் ஒரு கேண்டில் ஸ்டிக் அவ்வளோ சிம்பிள் இல்லை. கிரீன் கேண்டில் ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் சொல்லுது, அந்த டைம் பீரியடில் க்ளோஸ் ஓப்பனை விட மேலே இருந்துச்சு, அவ்வளோதான். அதே மாதிரி ரெட் கேண்டிலும் ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் சொல்லுது, அந்த டைம் பீரியடில் க்ளோஸ் ஓப்பனோட கீழே இருந்துச்சு, அவ்வளோதான். அது நாளையும் மார்க்கெட்டில்னு சொல்லாது. ஒரு கேண்டில் ஸ்டிக் எதிர்காலத்தை ப்ரெடிக்ட் பண்ணுறதில்ல, அது நடந்ததை மட்டும் தான் பதிவு செய்யுது. அதனால தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ப்ரெடிக்ஷன் இல்லை, இன்டர்பிரிட்டேஷன். நம்ம எதிர்காலத்தை கெஸ் பண்ணல, மார்க்கெட் இதுவரை என்ன செஞ்சிருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அதுக்கு பிறகு அனாலிசிஸ், அதுக்கு பிறகு தான் டெசிஷன். ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் இந்த ஆர்டரை எப்பவுமே மாற்ற மாட்டாங்க. இது வரைக்கும் ஒரு கேண்டில் ஸ்டிக்கோட மிக முக்கியமான பகுதியான பாடியை புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் ஒரு கேண்டில்ல பாடி மட்டும் இல்லை, மேலேயும் கீழேயும் இருக்கிற அந்த மெல்லிய கோடுகள், அது ஏன் உருவாகுது? அது என்ன சொல்ல முயற்சிக்குது? இந்த 2 கோடுகளுக்கும் மார்க்கெட்டோட கதையில மிக முக்கியமான பங்கு இருக்கு. பாடி மட்டும் இருந்தால் அது முழுமையான கேண்டில் ஸ்டிக் கிடையாது. பாடிக்கு மேலேயும் கீழேயும் இருக்கும் மெல்லிய கோடுகளை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அதுக்கு பேர் தான் விக் அல்லது ஷேடோன்னு சொல்லுவோம். பல பிகினர்ஸ் இந்த விக்கை ஒரு லைனாக மட்டும் பார்க்குறாங்க. ஆனால் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் அதை மார்க்கெட் விட்டு போன க்ளூவாக பார்க்குறாங்க. ஏன் தெரியுமா? பாடி மார்க்கெட் எங்கே முடிஞ்சிச்சுங்கிறத சொல்லுது, ஆனால் விக் மார்க்கெட் எங்கெல்லாம் போயிட்டு வந்ததுங்கிறத சொல்லுது. விக் எப்படி உருவாகுது? ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு ஸ்டாக் 100 ஓப்பன் ஆகுது, அதுக்கு பிறகு 108 வரை போகுது, ஆனால் அங்கே நிற்கல, திரும்ப 104 க்ளோஸ் ஆகுது. இப்போ 104 வரை இருக்கிற பகுதி பாடி, அதுக்கு மேலே 108 வரை போயிட்டு திரும்ப வந்த பகுதி அப்பர் விக். இன்னொரு எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டாக் 100 ஓப்பன் ஆகுது, ப்ரைஸ் 95 வரை கீழே போகுது, ஆனால் அங்கேயே க்ளோஸ் ஆகலை, மறுபடியும் 102 க்ளோஸ் ஆகுது. இப்போ 95 வரை போயிட்டு திரும்ப மேலே வந்த பகுதி லோயர் விக். அதாவது ஹை மற்றும் லோ பாடிக்கு வெளியில இருந்தா விக் உருவாகும். அதனால சாப்டர் 11ல பார்த்த ஹை லோ இப்போ சார்ட்ல விக்கா மாறுது. இங்க ஒரு விஷயத்த ரொம்ப கவனமா புரிஞ்சுக்கணும். ஒரு அப்பர் விக் ப்ரைஸ் ஒரு கட்டத்துல இன்னும் மேலே போச்சுங்கிறத காட்டுது, ஒரு லோயர் விக் ஒரு கட்டத்துல ப்ரைஸ் இன்னும் கீழே போச்சுங்கிறத காட்டுது, அவ்வளவுதான். அதுக்கு மேல இந்த சாப்டர்ல எந்த மீனிங்கும் கொடுக்க வேணாம். ஏன்னா விக்கை சரியா புரிஞ்சுக்க கண்டெக்ஸ்ட் தேவை, ட்ரெண்டு தேவை, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தேவை. அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து வர சாப்டர்ல கத்துக்க போறோம். இப்போதைக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாடி ஓப்பன்ல இருந்து க்ளோஸ் வரைக்கும் என்ன நடந்ததுங்கிற காட்டுது. விக் ஹை மற்றும் லோவரை ப்ரைஸ் போயிட்டு திரும்ப வந்த பாதையை காட்டுது, அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக் எப்படி உருவாதுன்னு தெரியும், பாடி தெரியும், கலர் தெரியும், விக்கும் தெரியும். ஆனா ஒரு முக்கியமான கொஸ்டின், ஒரே ஒரு கேண்டில் ஸ்டிக்கை முழு மார்க்கெட்டை புரிஞ்சுக்க முடியுமா?
பதில் இல்லை. ஒரு வேர்டை மட்டும் படிச்சா முழு சென்டென்ஸ் புரியுமா? புரியாது. ஒரு சென்டென்ஸை மட்டும் படிச்சா முழு ஸ்டோரி புரியுமா? புரியாது. அதே மாதிரி ஒரு கேண்டில் ஸ்டிக் மார்க்கெட்டோட ஒரு சின்ன பகுதி தான், முழு ஸ்டோரி கிடையாது. ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் ஒரு கேண்டிலை மட்டும் பார்த்து டெசிஷன் எடுக்க மாட்டாங்க. பல கேண்டில்ஸ் ஒன்னா சேர்ந்து என்ன ஸ்டோரி சொல்லுது அதை தான் பார்ப்பாங்க. அதைத்தான் நம்ம அடுத்த சாப்டர்ல பார்க்க போறோம். இந்த சாப்டர்ல நம்ம ஒரு கேண்டில் ஸ்டிக்கை புது பார்வையில பார்த்தோம். OHLC எப்படி கேண்டில் ஸ்டிக்கா மாறுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டோம். ஓப்பன் மற்றும் க்ளோஸ் பாடியை உருவாக்குது. க்ளோஸ் ஓப்பனோட மேல இருந்தா அது கிரீன் கேண்டில், கீழே இருந்தா ரெட் கேண்டில். ஹை மற்றும் லோ பாடிக்கு வெளியில இருந்தா விக் உருவாகுது. முக்கியமா ஒரு கேண்டில் ஸ்டிக் எதிர்காலத்தை ப்ரெடிக்ட் பண்ணாது, நடந்ததை பதிவு செய்யுது. அதைத்தான் நம்ம சரியா இன்டர்பிரேட் பண்ண கத்துக்கணும். ஹோம்ஒர்க்: இந்த வாரம் ட்ரேடிங் வியூல 20 கேண்டில் ஸ்டிக்ஸை அப்சர்வ் பண்ணுங்க. ஒவ்வொரு கேண்டிலுக்கும் இந்த 4 கொஸ்டினுக்கும் பதில் சொல்லுங்க. ஓப்பன் எங்க, க்ளோஸ் எங்க, பாடி பெருசா இருக்கா சின்னதா இருக்கா, விக் இருக்குதா. ப்ரெடிக்ட் பண்ணாதீங்க, பேட்டர்ன் தடாதீங்க, பை அண்ட் செல் முடிவு எதுவும் எடுக்காதீங்க. அப்சர்வ் மட்டும் பண்ணுங்க. அதுதான் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸோட முதல் படி. ஒரு கேண்டில் ஸ்டிக் ஒரு வேர்டு மாதிரி, ஆனா ஒரே ஒரு வேர்டை தனியா ஒரு கதை சொல்லாது. பல கேண்டில் ஸ்டிக்ஸ் ஒன்னா சேரும்போது தான் மார்க்கெட்டோட உண்மையான ஸ்டோரி உருவாக ஆரம்பிக்குது. அடுத்த சாப்டர்ல பல கேண்டில் ஸ்டிக்ஸ் சேர்ந்து எப்படி மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை உருவாக்குது அப்படிங்கிறத படிக்க போறோம். See you in next chapter.